Unit 2 Accounts of Not-for-Profit Organization. Exercise 20. From the following receipts and payments account and from the information given below of Ramanathapuram Sports Club, prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as on the date. இப்போ 2018ஓட ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி நாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வராது. ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அண்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அது மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். கரண்ட் இயர்து சம்மந்தப்பட்டது தான் வரும். கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பேமெண்ட்ஸு வராது. ஸோ இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் ஃபண்ட் ஆன் 1st January 2018 30,000, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 3,000 அண்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 5,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஷ் அண்ட் கேஷ் அட் பேங்க் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் சைடு வரும், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இன்கம் சைடு வரும், ஜென்ரல் டொனேஷன் இன்கம் சைடு வரும், சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலும் இன்கம் சைடு வரும், மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸும் இன்கம் சைடு வரும். ரெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடணும், டெபிட் சைடு. என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். ஃபர்னிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கூட பர்ச்சேசஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை லெஸ் பண்ணணும். இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடு காட்டணும். அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் மேடு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது அசட் சைடு வரும். அப்புறம் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டில் வராது. இந்த கேஷ் இன் அண்ட் கேஷ் அட் பேங்க்கு அசட் சைடில் காட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு தலைப்பு எழுதிடுறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 தலைப்பு எழுதிட்டு டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சரும் கிரெடிட் சைடு இன்கமும் ருபீஸ்னு எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு இங்கே ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ரிசிப்ட்ஸ் வந்து இன்கம் சைடு வரும். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பேமெண்ட்ஸ் வந்து இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த 2018 தான் கரண்ட் இயர். இங்கே தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர்து வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். கரண்ட் இயர்து 33,000, சப்ஸ்குவெண்ட் இயர்து 16,000, ஆக டோட்டலாக 61,000 இருக்குது. தனித்தனியாக இருக்கிறதுனால கரண்ட் இயர்து சப்ஸ்கிரிப்ஷன் 33,000 மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கே இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் இந்த 33,000 வந்து நம்ம எழுதிடணும். பை சப்ஸ்கிரிப்ஷன் 33,000 எழுதிடும். நெக்ஸ்ட்டு வந்து 2 என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அது இங்கே இன்கம் சைடில் பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு எழுதி நம்ம அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 6,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட் ஜென்ரல் டொனேஷன், அதுவும் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் தான். இங்கே பை ஜென்ரல் டொனேஷன் எழுதி இந்த ஜென்ரல் டொனேஷன் 7,000 எழுதிடணும். நெக்ஸ்ட் சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், அதுவும் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் தான். பை சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னு எழுதி இந்த 1,000 rupees இன்கம் சைடு எழுதிடணும். நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ் ஆல்சோ ரெவன்யூ ரிசிப்ட்ஸ். பை மிஸ்லேனியஸ் ரிசிப்ட்ஸ்னு எழுதி இந்த 500 இங்கே எழுதிடுறோம்.
ஸோ இங்கே ரிசிப்ட்ஸ் எல்லாம் இங்கே இன்கமில் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடு ரெண்ட்டு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். பை ரெண்ட் 11,000. ஸோ இங்கே வந்து டு ரெண்ட்டுன்னு எழுதி 11,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 11,200. அது டூ என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதி 11,200 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் வந்து அசட் சைடு வரும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 13,000 கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் டூ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு எழுதி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இந்த 3,000 இன்னர் காலத்தில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுன்னு 13,000 கொடுத்துருக்குறாங்க. அதை இங்கே இன்னர் காலத்தில் ஆட் பர்ச்சேசஸ் 13,000 ஆட் பர்ச்சேசஸ் 13,000 ஆட் பண்ணுறோம். ஸோ 3,000 ப்ளஸ் 13,000 16,000 டோட்டல். அதிலேருந்து லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 5,000 லெஸ் பண்ணுறோம். ஸோ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் 5,000. 16,000ல் 5,000 லெஸ் பண்ணால் 11,000 இங்கே அவுட்டர் காலத்தில் எழுதிடுறோம். அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 12,000. அது டூ மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 12,000 எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அசட் சைடு வரும். கேஷ் அண்ட் கேஷ் அட் பேங்க் அசட் சைடு எழுதணும். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடோட டோட்டல் வந்து 47,500. கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ 47,500 கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். அதே டோட்டலை டெபிட் சைடில் 47,500 எழுதுகிறோம். இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கூட்டினோம்னா ஆட் பண்ணால் 45,200 வருது. 47,500லேருந்து லெஸ் 45,200 2,300 வந்து சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னு எழுதி 2,300 எழுதிடுறோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து நாம் சர்ப்ளஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சர்ப்ளஸ் 2,300. இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஹேஸ் ஆன் 31st December 2018 தலைப்பு எழுதிடுறோம். இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கேபிட்டல் ஃபண்ட் ஹேஸ் ஆன் 1st January 2018 30,000 இருக்குது. அந்த 30,000 கேபிட்டல் ஃபண்டு அப்படின்னா இன்னர் காலத்தில் 30,000 எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே நாம் சர்ப்ளஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதை 2,300 ஆட் பண்ணணும். சர்ப்ளஸ்னால் ஆட் பண்ணணும், டெபிசிட்னா லெஸ் பண்ணணும். ஆட் சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ் 2,300 ஆட் பண்ணுறோம். இப்போது 32,300 அவுட்டர் காலத்தில் போட்டுடுறோம். 32,300. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் வந்து லைபிலிட்டி சைடு வரும். இங்கே சப்ஸ்குவெண்ட் இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 2019 16,000 இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம முன்கூட்டி பெற்ற சந்தா. ரிசீவ்டு இன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இது வந்து லைபிலிட்டி. ஸோ இந்த 16,000 லைபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 16,000 எழுதிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணது 10,000 இருக்கு இல்லையா, அது வந்து அசட் சைடு வரும். இன்வெஸ்ட்மெண்ட் மேடு அசட் சைடு வரும். கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் அசட் சைடு வரும். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அசட் சைடு வரும். ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் 10,000 அசட் சைடில் எழுதிடலாம். 10,000 ஃபர்னிச்சர். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் 28,000 இருக்குது. ஸோ 28,000 நாம் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எழுதி 28,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப்
ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 5000 இருக்கு இல்லையா, அந்த 5000 நம்ம இங்கே அசட் சைடில் எழுதணும். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு. ஸோ கேஷ் இன் ஹேண்டு 1300 அதை எழுதிடுறோம். கேஷ் அட் பேங்க்கு 4000 எழுதிடுறோம். இப்போ டோட்டல் பண்ணிடுறோம். அசட் சைடு டோட்டல் 48,300, லைபிலிட்டி சைடும் 48,300. 48,300 லைபிலிட்டி சைடு, அசட் சைடு 48,300ன்னு டோட்டலில் போட்டுடணும். தட்ஸ் ஆல்.